வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எவ்வாறு கிரகநிலை மாற்றங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாங்க. துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்களில் காற்று துலாம் ராசியை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால துலாம் ராசிக்காரர்கள் சிறப்பு வாய்ந்தவர்களாக எப்பொழுதும் காணப்படுவார்கள். 10 பேரிடையில் இவர்களை நிற்க வைத்தால் இவர்கள்தான் அந்த இடத்தில் சிறப்பான குணம் கொண்டவர்கள் என்று பேரெடுக்கும் அளவுக்கு சிறந்த புத்திசாலிகளும் கூட இந்த துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத 15 நாட்கள் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக சிறப்பாக இருக்குதுங்க. கிரகநிலை மாற்றங்கள் எவ்வாறு அமைய போகுது, குடும்பம், வியாபாரம் எவ்வாறு இருக்கும் என்பதனை தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க. மேலும் இது போன்ற நீங்கள் ஜோதிட நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும், ஜோதிடம் ரீதியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், உள்ள உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை போக்கிக் கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் பலன் பெறலாம். அது மட்டும் இல்லைங்க, இதோட லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சிறந்த பலன்களையும் அவங்க அள்ளி தருவாங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். ராசி அன்பர்கள் எந்த சூழ்நிலையும் தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா, வெற்றி காணக்கூடியவர்களாக திகழ்வாங்க. துலாம் ராசியினர் அனைவரும் பெரும்பான்மைப்படி நடந்து கொள்வாங்க. அதற்காக அவங்கள தலைக்கணம் பிடிச்சவங்கன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்களுடைய சிறந்த குணமே அதுதான். மற்றவர்களிடமிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக தென்பட்டாலும் சிறந்த குணம் மற்றும் அறிவு பெற்றவர்களாக காணப்படுவது இந்த துலாம் ராசி அன்பர்கள் தாங்க. காதல், பாசம், அன்பு என்று வந்தால் அவங்கள அடித்து கொள்ளவே முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அன்பை பொழிகிறதும் அவங்க தான். அதே அளவுக்கு கோபம் வரக்கூடிய நபர்களாகவும் திகழ்ந்து காணப்படுவாங்க. இதுவே அவங்களுக்கு உண்டான நற்குணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்பொழுதும் மாற்றிக்காதீங்க. இந்த குணங்கள்லாம் உண்மைதான், ஏங்கட்டி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஆம் இல்லைனா இல்லை அப்படிங்கிறதையாவது பதிவு பண்ணுங்க. அடுத்ததில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவதாக அமையும். வாங்க அடுத்து மேலும் பதிவு எப்படி இருக்குது, துலாம் ராசி வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பான்னா, நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டு இருக்கிற இவங்களுக்கு இனி வரும் 15 நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைய போகுதுங்க. வாங்க தொடர்ந்து பதிவுக்குள்ளே போகலாம். குடும்பத்தில் எப்படி இருக்க போகுது பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் சுய சிந்தனையுடன் செயல்படக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. எதிர்காலத்தை நீங்கள் எப்பயுமே மனதில் வச்சுக்கிட்டு சிந்தித்து செயல்படுங்க. அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். வீரியஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் உங்களுக்கு இருக்கிறதுனால மன உளைச்சல் அடிக்கடிக்கு இருக்கும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. அதுவும் சீக்கிரமாக தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். கோபத்தை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதனால் சிறு பயணங்களில் சிரமங்கள் ஏற்படக்கூடிய நிலைமையும் இருக்குது. உங்களுக்கு பிடித்த பொருட்களை திருட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனித்து செயல்படுவது நல்லதுன்னு சொல்லலாங்க. வாங்க குடும்பத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன், புதன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்களை உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைந்து காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். எவ்வித அனுகூலத்தையும் எதிர்பார்க்காமல் சிறந்த அனுகூலமான நாட்கள் உங்களுக்கு அமையுதுங்க. செலவுகளை பொறுத்த வரைக்கும் சிக்கனமாக இருங்க. அது உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். 8ஆம் இடத்துல குரு நிலை கொண்டிருப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் இருந்து கொண்டு தான் இருந்தோம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நிலையே காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்ப கவலைகளுக்கு அதிகமாக நேரம் நீங்கள் செலவிட்டு இருப்பீங்க. அதை தவிர்த்து கொள்ளுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே சிறந்த நாட்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் அமைதியும் மகிழ்ச்சியும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சிறந்த விளங்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்குதுங்க. பணம் ஆகியவற்றை நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய நாட்களாகவும் இனி நாட்கள் அமையுது. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அருமையாக காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்குது. உயர்வடையும் நல்ல நாட்களாக அமைந்திருக்கு. சனி பகவான் உங்களை வக்ரகதியில் அனுகூலமற்று இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமான நாட்களும் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க, அது சிறந்த பலனத்தை தரும். அடுத்து உங்கள் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் கவனித்து வருவதனாலே உங்களுக்கு அடுத்து சக ஊழியர்களிடம் நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் வண்ணம் உள்ளதுங்க. அடுத்தது நீங்கள் சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுங்க, அதுவே உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த நாட்களை தரக்கூடியதாக அமைந்திருக்கு. ஆனாலும் சற்று கவனம் தேவைங்க, அந்த கவனத்துடன் செயல்படுங்க, உங்களுக்கு நல்ல இருக்குங்க. குழந்தை பாதுகாப்பு போன்றதை தொடர்ந்து பார்க்கலாங்க. குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பான நாட்களாக இனி வரும் நாட்கள் அமையுது அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட ரீதியான தகவலை பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சிரமமும் இல்லைங்க, அவங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்குது. கல்வியிலும் அவர்கள் சிறந்து விளங்குவாங்க. அதே பார்த்திங்கன்னா ஏதாவது அவங்க வேலை தேடுபவர்களாக இருந்தாலும் சிறந்த நாட்கள் அவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க, சிறந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர் மாணவிகளுக்கு சிறந்த கல்வி அறிவை புகட்டும் மாதமாகவும் இந்த மாதம் விளங்குவதால் அடுத்த 15 நாட்களும் மாணவ மாணவிகளுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பு நாட்களாக இருக்குது. சத்தான உணவுகளை மேற்கொண்டாலே அவர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் பாதுகாக்கும் நிலைமை இருக்குங்க. அதனால் சிறப்பான நாட்கள் தான். தொழிலை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலங்கள் சிறப்பான காலங்களாக அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டக்காரர் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் தனது எந்த தொழிலை ஆரம்பித்தாலும் அது சிறப்பான நாட்களாக முடியும். லாபத்தை சீக்கிரம் கொடுக்கும் வகையும் அமையும் அப்படி என்பதால் தொழிலை இந்த மாதம் தொடங்கி பாருங்கள், அது உங்களுக்கு சிறப்பான தொழிலாக அமையும். அது மட்டும் இல்லைங்க, உங்களது ராசியில் குரு சஞ்சரித்து வருவதனாலேயே பண நெருக்கடிகள்லாம் குறைந்து சிறந்த லாபத்தை தரக்கூடியதாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அத்தகைய சமயங்களில் ராகு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்கிறாங்க. கெடுப்பதில் மட்டும் ராகு கடினமானவர் அல்லைங்க, கொடுப்பதிலும் வல்லவர் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த உண்மையை துளாராசி அன்பர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஆம் அப்படிங்கிற பதிவை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். வாங்க குருப்பெயர்ச்சி நன்மைகள் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். குருப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் உங்களுக்கு உயர்ந்தோரின் நட்பு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் குதூகலம் அதிகரித்து காணப்படுங்க. உங்களை தவறாக புரிந்து கொண்டிருப்பவர்கள் கூட உங்களிடம் மாறி நண்பர்களாக மாறி போய்விடுவார்கள். மீண்டும் பழக்க வழக்கத்தை தொடரக்கூடிய சிறந்த வாய்ப்புகளும் நடக்கக்கூடியதாக இருக்குது. குறித்த நேரத்தில் நீங்கள் கடனை கண்டிப்பாக திரும்ப செலுத்துவீங்க. வசதி படைத்தவர் உங்கள் நண்பர்கள் ஆவாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு நட்பில் இருந்தீங்கன்னா அந்த நட்பை எப்பவுமே விட்டு விலக மாட்டீங்க. அவ்வளவு பாசக்காரர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களின் எளிமையான பேச்சினாலேயே அனைவரையும் கவரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. சமூகத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எளிமையான பேச்சினாலேயும் நடத்தையினாலேயும் உங்களின் பெயர் புகழும் படிப்படியாக உயர்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டிற்கு சென்று வசிக்கும் வாய்ப்புகளும் அதிகம் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குரு பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலாளர்களுக்கு சலுகை கிடைக்கும் வண்ணம் இருக்குங்க. வருமானம் அதிகமாக உயரும். உங்களுக்கு வழிபாடு பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடுகளை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுங்க. புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்யணும்னா நீங்கள் இந்த மாதிரி குலதெய்வ அருளை வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்கள் செயல்களையும் திட்டமிட்டு சரியாக செய்து முடிக்க வேண்டிய நேரமும் வரும். சிறந்த பலன்களை தருவதாகவும் அமையுங்க. சிறு சிறு கோபங்கள் உங்களுக்கு அடிக்கடிக்கு ஏற்படும். கோபம் வந்துட்டால் அதிகமாக தாங்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் சென்று விடுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பு தாங்க.
பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தினமும் குலதெய்வத்தை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வத்தை முதல்ல போய் துலாம் ராசி அன்பர்கள் வணங்கி வாருங்கள். உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். எதிர்பாராத காரியமும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. அது மட்டும் காக்கைக்கு தினமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாதம் வைங்க. அது உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடனே உண்டான தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற தகவல் வந்து சேரும். இந்த தகவல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.